நித்யானந்த ஏக சக்கராதிபதியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்நானம், நம்முடைய ஆவியிலே ஒரு ஸ்நானம் உண்டாகுகின்றதை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஸ்நானம் எடுப்பது வார்த்தைக்குள்ளாக. அவர் அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புதிய உடன்படிக்கையாக நமக்கு தந்தருளி, அந்த வார்த்தைக்குள்ளாக, அந்த மாம்சத்துக்குள்ளாக, அந்த இரத்தத்துக்குள்ளாக நம்மை முழுக்காட்டினார். அந்த ஆத்துமா வாழ்கிறது போல நம்மை வாழ வைக்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்கிறது, பிரகாசமடைய வைக்கிறது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய மனது புதிதாகிறது, பிரகாசமடைகிறது. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு ஸ்நானம் உண்டாகுகின்றதை நாம் அறிந்தோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக எவ்வாறு ஞானஸ்நானத்தை அருளுகிறார் என்பதை நாம் வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தீத்து 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கு இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதி நிமித்தம், நமது கிரியைகளின் நிமித்தம் ஒரு பரிகாரம் செய்து ரட்சிப்பை அடைய முடியாது. இந்த ரட்சிப்பை ஈவாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்ற ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம், இந்த ரட்சிப்பு அடுத்தபடியாக சொல்லப்படுகின்ற இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கின்றது? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, நம் மீது அவர் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம், இந்த கிருபையை ஈவாக பெற்றுக்கொள்ளுகிற நாம், மறு ஜென்ம முழுக்கு உண்டாகுகிறது. அப்போ மறு ஜென்மம் என்பது திரும்பவும் நாம் பிறக்கின்றோம், ஜென்மத்தை அடைகின்றோம். அப்போ இந்த மறு ஜென்மம் ஏதோ மறித்து வேறு ஒரு ப்ராடக்டாக வருவது அல்ல. நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஜீவனும் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் நம்ம இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே அலசடிப்பட்டு கொண்டிருக்கின்ற தன்மைகளின் மத்தியிலேயும் இந்த ஜென்மம் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் செய்வதல்ல, அவர் நமக்கு செய்கிறபடினாலே நாம் அதை அடைகிறோம். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது அவருடைய இரக்கத்தின்படி நடக்கிறது. இந்த இரக்கம் நாம் சம்பாதித்து கொள்ளுகிறது அல்ல, அவரே நம்மீது காட்டுகின்ற ஒரு பெரிய ஐஸ்வர்யம். இதை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்போ அந்த மனது புதிதாக்குதல் என்ற ஒரு படி இருக்கிறது. அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்போ இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக எப்படி வருகிறது, எப்படி இந்த பரிசுத்த ஆவி நம்மை புதிதாக்குகிறது என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6-7 நான் படிக்கிறேன். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஈவாக கொடுக்கப்படுகின்றதான கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை, எந்த பரிசுத்த ஆவியை? 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்போ அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அப்போ
அப்போ பிதாவாகிய தேவன் தான் இதை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவி நமக்கு சம்பூரணமாய் எப்பொழுது கிடைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தின்படியே வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த கிருபையினாலே, இதுக்கு தான் எபேசியரில் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி உண்டாகுகிறது என்றால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து தான் இந்த விசுவாசத்தை நமக்கு துவக்குகிறார். இந்த விசுவாசம் நமக்கு துவங்கும் பொழுது இது கிருபையினாலே நம்மிடத்தில் கிரியை செய்கிறபடினாலே, இரக்கத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தின்படியே இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்படி இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். இந்த சுதந்திரவாளியாக மாறும் பொழுது நமக்கு என்ன நம்பிக்கை உண்டாகுகிறது? நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் நம்புகிறோம். அதுதான் அந்த சொல்லப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன் உண்டென்கிற நம்பிக்கை. அப்போ அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். அப்போ அந்த இடத்துல பவுல் தீத்துவுக்கு எழுதும்பொழுது மிகவும் தெளிவாக, விளக்கமாக, ஒவ்வொரு படியாக அந்த இடத்துல எழுதுகிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை ஆண்டவர் என்றும், அவர் இரட்சகர் என்றும், அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவோடு நானும் மரித்தேன், அவரோடு நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு நானும் உயிர்த்தெழுந்தேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த என்னை அவர் உயிர்ப்பித்தார். பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணிவிட்டேன், புதிய மனுஷனாக எழுந்திருக்கிறேன். அப்போ புதிய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியினுடைய சம்பூர்ணம் எனக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு பிதா எனக்கு பரிசுத்த ஆவியை எனக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே இந்த சம்பூரணத்துக்குள்ளே நான் வளர்ந்தேறுகிறேன். அப்படி நான் வளர்ந்தேறும் பொழுதுதான் இந்த மறு ஜென்ம முழுக்கினாலும் இந்த ஜென்மமே மாறுகிறது, எனக்கு என்னுடைய தன்மையே மாறுகிறது. இதுதான் ஆவியினுடைய புதிதாக்குதல். இந்த ஆவியினுடைய புதிதாக்குதல் வரும் பொழுதுதான் அழிவுள்ள தன்மையாகிய என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, அதாவது இந்த தீபம் அணைந்து போகுதே, அந்த அணைந்து போகிற தன்மையே இருக்காது. அந்த வறட்சியான தன்மை ஆகி விடுகிறதே என் ஆத்மாவுக்கு, அந்த மகா வறட்சியான தன்மை வந்து விடுகிறதே, அந்த வறட்சி வராது. அவன் பொய்யை ஊதி என் தீபமாகிய ஆவியை அவன் அணைத்து போட முடியாது. ஏனென்றால் இந்த ஆவி கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு ஜென்மத்தை பெற்றுக்கொள்கிறது. அப்போ இந்த ஆத்துமா வறட்சியான தன்மையிலிருந்து மாற்றப்பட்டு நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறது, நீரூற்றாக இருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆத்துமா இந்த சரீரத்தை வாழ வைக்கிறது. ஆகையினாலே இந்த மனது புதிதாகுகிறதுனாலே இது பிரகாசம் அடைகிறது. எபேசியரில் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் ஜெபத்திலே அவர் சொல்லுகிறார், தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படி பிதாவாகிய தேவனுடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று நான் அறியும்படிக்கு, அல்லது நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவன் எனக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். எபேசு பட்டணத்தாருக்கு தர வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க அந்த சாரமேறின ஜெபம். அப்போ அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள், மனதினுடைய கண்கள், இருதயத்தினுடைய கண்கள், ஆத்துமாவின் கண்களிலே பிரகாசம் உண்டாக வேண்டும். இந்த பிரகாசம் எப்படி, எதற்காக வர வேண்டும்? அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையான
மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று நமக்கு புரியும், நமக்கு தெரியும். அது வரையிலும் நமக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது. அறியாமையினால நாம் சங்காரமாகும். இந்த அறியாமையினாலே நாம் இழந்து போகாத படிக்கு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றபடியினாலே இந்த மறு ஜென்மம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த புதிதாக்குதல் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அழிவுள்ள தன்மையாகிய இந்த சரீரம் அழிவுள்ள வித்தினால வந்தது, அதனால இது அழியக்கூடியது. இதை தான் அழியாமையாக மாற்றுகிறார். இந்த சாவுக்கு ஏதுவான இந்த தன்மையை சாவாமையாக மாற்றுகிறார். இந்த வறண்ட தன்மையை நீரூற்றாக மாற்றுகிறார், செழிப்பான பகுதியாக மாற்றுகிறார். அப்படி என்றால் இந்த தெய்வத்தினுடைய பரிபூரணம் நம்முடைய ஆத்துமாவிலே வந்தது மாத்திரமல்ல, அது நம்முடைய ஆவியையும் கொள்ளை பொருளாக பிடிக்கிறது. இந்த ஆவி ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியானவருடைய சகல சம்பூர்ணத்தினாலே நிறைகிறது. ஆவியானவருடைய சகல சம்பூர்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த ஜீவன் புதிதாகிறது. இது பரிபூர்ணத்துக்கு நேராக சென்று பரிபூர்ண ஜீவனை அடைகிறது. இந்த பரிபூர்ண ஜீவன் வரும் பொழுது தான் நித்திய 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 காலமாக வாழக்கூடிய மகா மேன்மையின் தன்மைகளை பெற்றுக்கொள்கிறது. இதற்கு தான் இந்த ஜென்மமே மாற வேண்டும். யாக்கோபுல சொல்லப்படுகிறது, ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் போகணும். அந்த ஜென்ம தன்மையே போயிடும். நம்முடைய மாம்சத்தில் பிறந்த அழிவுக்கு எதுவான அந்த ஜென்ம தன்மையே நம்ம விட்டு என்ன பண்ணிருக்கோம், சென்று விட வேண்டும். அதனால இந்த இடத்துல நீதிமொழிகள் அவர் எழுதும் பொழுது எழுதுறாரு, 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாவின் தன்மை நீதிமானுடைய பாதை என்று சொல்லும் பொழுது இது ஹேட்ஸ் என்ற வார்த்தை ஒரிஜினல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஹேடீஸில் நீதிமான்கள் எப்போ ஹேடீஸ் போகிறாங்க, எந்த பகுதி அந்த இடத்துல போகுதுன்னா ஹேடீஸ்க்கு ஆத்துமா, நீதிமானுடைய ஆத்துமா செல்லுகிறது. இந்த நீதிமானுடைய ஆத்துமா அந்த இடத்துல செல்லும் பொழுது அது நடுப்பகல் வரைக்கும் வளர்ந்தே இருக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்டிருக்கு, நான் எழுதி வைத்திருக்கிறேன். இதை மத்தேயு 13வது அதிகாரம் 43வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம், பிதாவின் ராஜ்யத்திலே நீதிமானுடைய தன்மை எப்படி இருக்கும், இவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்போ இந்த பிரகாசம் இந்த ஆத்துமாவிலே காணப்படுகிறது. ஏனென்றால் பிரகாசம் வருகிற இடம்லாம் அந்த ஆத்மாவை பற்றி சொல்லப்படுகிறது, எண்ணங்களை பற்றி சொல்லப்படுகிறது, இருதயத்தை பற்றி சொல்லப்படுகிறது, மனதை பற்றி சொல்லப்படுகிறது, தண்ணீரை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ அந்த தண்ணீர் மண்டலம், மனிதனுக்குள்ளாக இருக்கிற தண்ணீர் மண்டலம் முழுவதும் பிரகாசம் அடைகிறது. அந்த பிரைட்னஸை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அதற்குள்ளாக இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் தான் ஆவி, அந்த எலும்பு. கிறிஸ்துவுக்கு இந்த எலும்பு, நாம் கிறிஸ்துவனுடைய எலும்புக்கு உரியவர்களாக மாறுகிறோம். இந்த எலும்புக்கு அதுதான் ரகசியம். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தில் சொல்லப்படுகிறது, மாம்சம் மாத்திரமல்ல, அவயவங்கள் மாத்திரமல்ல, எலும்புக்கு உரியவர்களாக இருக்கும். இப்போ எலும்புல தான் அது நினம் உள்ளது, அந்த ரத்தம் சுரக்கின்ற பகுதி. இப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அந்த ரத்தம் எலும்புக்குள்ளாக தான் உண்டாகுகிறது. அப்போ இந்த எலும்புக்கு உள்ளாக அந்த ஜீவன் நித்திய மகிமையை அடைகிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. அந்த அணைந்து போன தீபம் ஒளி பெறுகிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த ஜீவன் நம்முடைய ஆவியிலே சேரும் பொழுது இந்த ஆவியை ஒளிர பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இந்த ஆவியோடு சம்பந்தப்படும் பொழுது பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரை அந்த இடத்துல முக்கியப்படுத்தி வைக்கிறார்கள். அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள், அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் சாட்சியாக, உங்களுக்குள் ஜீவனாக, உங்களை ஒளிர பண்ணுகிறவராக. எபேசியர் 1:4 பாருங்க, கரை திரை அற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நிறுத்தப்பட தேவ சாயலாக மாறுகின்ற தன்மை. அப்போ அந்த தேவ சாயல் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவர்களுடைய மேன்மையான தன்மை, அந்த மகிமையின் சாயல், அந்த மறுரூப சாயல். இப்போ நமக்குள்ளே இந்த ஆவியிலே ஒரு ஒளி வெளிப்படுகிறது. மனதிலே இருதயத்திலே பிரகாசம் வருகிறது போல நம்முடைய ஆவியிலே ஒளி வருகிறது. இந்த ஒளி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து அந்த ஒளி ஆவியிலே பிரவேசிக்கும்படிக்கு பிதாவானவர் பரிசுத்த ஆவியை மறு ஜென்மமாக நமக்குள்ளே தந்து இந்த இடத்துல ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு, இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு ஒளியை பெற்று இது பரிபூரண ஜீவனுக்குள்ளே போகிறது. இந்த பரிபூரண ஜீவன் அனுதீனமும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அனுதீனமும் ரட்சிப்பின் பாதையிலே, நீதியின் பாதையிலே அழைத்து செல்லப்படுகிறோம். ஆகையினாலே ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த சத்திய பாதைக்குள்ளே நாம் நடக்கும் பொழுதுதான் இந்த ஆவியிலே ஒளி அடைகிறோம். இந்த ஒளியை குறித்து யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி நம்முடைய ஜென்மத்தை மாற்றுகிறது. இதுதான் மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1 நாம் இந்த வசனங்களை படிப்போம். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்திலே நான் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அதை படிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஒளி என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பிதா சொல்லி அவரிடத்தில் கேள்விப்பட்டு எழுதுறாங்க. இப்போ பிதாவினிடத்தில் நீ உங்களுக்கு சொன்னது யார்? கேள்விப்பட்டு இவர்களுக்கு அந்த ஒளியை பற்றி சொன்னது யார்? அந்த ஒளியை கொடுத்தது யார்? இந்த ஒளியை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. ஒளியை சொல்லி அறிவித்து சாட்சி கொடுத்து அவளை உருவாக்கி அந்த ஒளியின் பாதையிலே பிரகாசிக்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அடைந்ததான சகல தன்மைகளையும் அந்த இடத்திலே செயல்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மை இணைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை ஒளிர பண்ணுகிறவர். அந்த ஒளியை நாம் அடையும்படிக்கு அவர் சேனலாக இருக்கின்றதை நாம் அறிகிறோம். அப்போ இந்த ஒளியை நாம் இப்படி அனுபவிப்பதற்கு, இந்த ஒளி என்னுடைய ஆவி என்னுடைய இந்த ஒளியை அடைவதற்கு
ஒளிர பண்ணுகின்ற தன்மை வருவதற்கு இது இந்த தீபம் நீதிமொழிகள் 20 சொல்லப்பட்டது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் எரிய வேண்டும், ஒளி தர வேண்டும். இந்த ஒளியை எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ இந்த மகிமை என்பது பிரகாசம், ஒளி, வெளிச்சம். இந்த பிரகாச வணக்கங்களிலே வருவது போல இந்த ஜீவனிலே, இந்த தீபத்திலே, இந்த ஆவியிலே ஒளி வரும் பொழுது இந்த பிரகாசமும் இந்த ஒளியும் சேர்ந்தால் இந்த சரீரம் வெளிச்சமாக மாறும். சரீரம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். அப்படி என்றால் இந்த ஆத்துமாவிலே பிரகாசமும் ஆவியிலே ஒளியும் சரீரத்திலே வெளிச்சமும் வரும் பொழுது இது மகிமையின் சாயலை அடையும். இதுதான் ஒரிஜினல் நாம் கிரியேஷன். தேவன் முதல் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த ஆதாமை மகிமையுள்ள சாயலிலே சிருஷ்டித்தார், தம்மை போல சிருஷ்டித்தார், தம்முடைய ரூபத்திலே சிருஷ்டித்தார். அந்த ரூபத்தை தான் நாம் அடைவதற்கு மறு ஜென்மம், அந்த மறு ரூபம். ஸோ இந்த ஒளி எப்படி இந்த ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறார், எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுகிறார் என்பதுதான் எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்தில் பாருங்கள். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவா. அப்போ தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் நம்முடைய இருதே. அதனால தான் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து, நான் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரியட்டும். இந்த அக்கினி என்பது வார்த்தை. இந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் போடும் பொழுது இது பற்றி எரியும். எது பற்றி எரியும்? நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி. அப்போ அது ஒளிரும். அதனால தான் அந்த அக்கினியை போட வந்தேன், அது பற்றி இருக்கட்டும். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் கிரியை செய்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் அந்த இடத்துல கிரியை செய்வதற்கு ஆவியானவர் நம்முடைய, அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மறு ஜென்ம முழுக்கி தரும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். அந்த பரிசுத்த ஆவி நம்மை பரிசுத்த ஆவியானவரை பெற்று அனுபவிக்கவும், பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கவும், அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே, சகல ஒழுக்கத்துக்குள்ளே, சத்திய வழியிலே நம்மை நடத்துவதற்கும், சகலவற்றிலும் இந்த நாட்களிலே நம்மை ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமியின் ஆளுகையிலிருந்து நாம் விடுபட்டவர்களாய், இயேசுவே என்னுடைய ஆளுகைக்கு சொந்தமானவர், அவரே என் ஆண்டவர், அவருடைய ஆளுகையிலே தான் நான் இருக்கிறேன், என் மீது இந்த பூமிக்கு அதிகாரம் கிடையாது, இதை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது தான் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வளர்ச்சி அடைகிறோம். அப்பொழுது அவர் நம்மை ஏவுகிறது, நம்மை உணர்த்துகிறது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது, நம்மை அவர் அரவணைக்கிறது. எல்லா வார்த்தைகளும் நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. இந்த வார்த்தை அக்கினியாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அந்த அக்கினி பற்றி எரியும். இது ஆவியாயும் ஜீவனுமாயும் நமக்குள்ளே கிரியை செய்யும். இந்த காரியம், இந்த ப்ராசஸ் நமக்குள்ளே, இந்த ஆவிக்குள்ளே நடப்பது தான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஸ்நானம் எடுக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். இந்த ஞான ஸ்நானம் என்பது இந்த ஞானேந்திரியங்களுடையதாக மாறுகின்ற தன்மையானது, இந்த ஞானத்தினால் நிரம்புகின்ற தன்மையானது தான் நம்மை இந்த ஞான ஸ்நானத்திலே, திருமுழுக்கிலே வழி நடத்துகிறது. ஆவியிலே நாம் முழுக்கடிக்கப்படுகிறோம், மூழ்குகிறோம். அப்போ ஆத்துமாவிலே நாம் ஸ்நானம் எடுக்கிறோம், ஆவியிலே ஸ்நானம் எடுக்கிறோம், சரீரத்தில் அடையாளமாக வெளிப்படுத்துகிறோம். ஏனென்றால் சரீரத்திலே ஜலம், அக்கினி, காற்று சாட்சியிட வேண்டும். வெளியரங்கமாக பரமண்டலங்களிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சியாக இருக்கிறார்களோ அதுபோல பூமியிலே சாட்சியிடுகிறவர்கள் 3. அந்த 3க்காக நாம் சரீர பிரகாரமாக பரிசுத்தவான்கள் மத்தியிலே தண்ணீருக்குள்ளாக சென்று எழும்புகிறோம். ஜலத்திலே நாம் நின்று அறிக்கையிடுகிறோம்.
தண்ணீருக்குள்ளாக அறிக்கையிடுகிறோம். தண்ணீரிலே நின்று வார்த்தைகளை சொல்லுகிறோம், அறிக்கையிடுகிறோம். அப்போ ஜலம் சாட்சி, காற்று மண்டலங்களிலே காற்று சாட்சி, அது காற்றிலே நம்முடைய வார்த்தைகள் நிற்கும். நாம் சொல்ல ஆகும், நம் கட்டளையிட நிற்கும். அப்போ பரிசுத்தவான்கள் அக்கினியாக நின்று சாட்சியை நமக்கு சொல்லுகிறார்கள். ஆகையினாலே தான் இந்த பூமியிலே நாம் நல்ல பெயர் நற்சாட்சி பெற்றுக்கொள்வதும், நற்பெயர் வாங்குவதும், அல்லது மற்றவர்கள் நம்மை போற்றும்படி கிரியைகளை செய்வதும் நாம் அதிக கருத்துள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அறிந்தோ அறியாமலேயோ நாம் அதை செய்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தை வலிமை வாய்ந்தது, வல்லமை நிறைந்தது. அந்த வார்த்தை அக்கினியை போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ வார்த்தை அக்னியோடு சம்பந்தப்படுகிறது, வார்த்தை ஜலத்தோடு சம்பந்தப்படுகிறது, தண்ணீரோடு சம்பந்தப்படுகிறது, வார்த்தை மாம்சத்தோடு சம்பந்தப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த 3 சிருஷ்டிப்பின் தன்மைகளுக்குள்ளாக வந்து நம்முடைய ஆத்துமாவை ஸ்நானங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிறது, நம்முடைய ஆவியை ஸ்நானங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிறது, நம்முடைய சரீரத்தை ஸ்நானங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வைக்கிறது. ஞானமாகிய வார்த்தை, வார்த்தையாகிய ஞானம் நம்மை ஆளுகை செய்து நம்மை மூழ்கடித்து இந்த மகிமையின் சாயலுக்குள்ளாக நம்மை மூடுவது தான் ஸ்நானம் என்று அர்த்தம், ஞான ஸ்நானம் என்றும் அர்த்தம். அப்போ ஸ்நானங்கள் என்ற வார்த்தை நம்மிலே நிறைவேறுகிறதாக இருக்கும். இப்போ நம்முடைய வார்த்தை, எண்ணங்கள், வார்த்தை, கிரியைகள், இருதயத்தில் உண்டாகுகின்ற எண்ணங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள், ஆலோசனைகள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக இருந்து யோசனைகளாக, ஆலோசனைகளாக கற்பந்தரித்து அவைகள் வார்த்தைகளாக பிறந்து நம்மை ஆளுகை செய்யக்கூடிய விலையேற பெற்ற ஒரு ஞானமாக விளங்குகிறது. அப்படி வரும்பொழுது தான் நாம் தேவனுடைய சித்தத்தை பரமண்டலங்களிலே தேவன் செய்கிறது போல பூமியிலே நாம் செயல்படத்தக்கதாக நம்மால் கிரியை செய்ய முடியும். இப்படிப்பட்ட கிரிகளுக்குள்ளாக நாம் வந்து நம்மை வெளிப்படுத்தும் பொழுது நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு இந்த நித்திய ஆசீர்வாதங்களுக்கு அவன் தகுதியாகுகிறான். இந்த நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட மேன்மைகளை நித்திய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ நித்திய கிருபையுடன், நித்திய கீர்த்தியுடன், நித்திய புகழுடன் நாம் வாழ்வதற்கு இந்த நித்திய ஜீவன் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த ஜீவனை கண்டடையத்தக்கதாக, இந்த நித்திய ஐஸ்வர்யங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த ஸ்நானங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் நித்திய காலமாக நிறைவேறுவதற்கு இந்த நித்திய பொக்கிஷங்களை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.